மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அதன் கழுகு பார்வை புகைப்படங்கள் வெளியாகியிருக்கின்றன. அந்த காட்சிகளையும் புகைப்படங்களுடைய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மிட் மதுரை என்ற எக்ஸ் தட பக்கத்தில் எய்ம்ஸ் கட்டுமான பணிகளின் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய கட்டுமான பணிகள் நடைபெறவில்லை, அதேபோல ஒரு செங்கல் கடை கூட எடுத்து வைக்கவில்லை என்று தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் இது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றது. மிட் மதுரை என்ற எக்ஸ் தள பக்கத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாக அந்த புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. விவரங்களுடன் மதுரை மாவட்ட செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். அருண், இப்ப இந்த எய்ம்ஸ் கட்டுமானத்தின் மருத்துவமனை கட்டுமான புகைப்படங்கள் வெளியாகி இருப்பதாக அறிய முடிகிறது. என்ன விவரம்? கோபாலகிருஷ்ணன், மதுரை தோப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணிகளின் கழுகு பார்வை புகைப்படங்களானது தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த படத்தை அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை செயற்பொறியாளர் அலோக் தேவராணி என்பவர் அவருடைய வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். மதுரை தோப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படும் என கடந்த 2018ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டு 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் மதுரையில் நடைபெற்ற விழா ஒன்றில் அடிக்கல் நாட்டப்பட்டது. 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 2023ஆம் ஆண்டு எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டு 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணிகள் எதுவும் துவங்காமல் சுற்றுச்சுவர் மட்டுமே எழுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 870 படுக்கை வசதியுடன் கூடிய மருத்துவமனை, 38 படுக்கைகளுடன் கூடிய ஆயுர்வேத சிகிச்சை மையம், மாணவர்கள் செவிலியர்களுக்கான வகுப்பறை கட்டிடங்கள், அவர்களுக்கு தேவையான ஆய்வுக்கூடங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்கள் கட்டுவதற்காக ரூபாய் 1624 கோடியாக அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படுவதற்கான முழு நிதியும் ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஜைகா நிறுவனத்தின் மூலம் பெறப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது கட்டுமான பணிகளுக்காக நிதி தற்போது மத்திய அரசுடன் சேர்த்து 1977.80 கோடியாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனால் முதற்கட்டமாக எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ள இடத்தை சுற்றி 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு 12 அடி உயர சுற்றுச்சுவர்களானது அமைக்கப்பட்டிருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ள பகுதியில் 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6 கிலோமீட்டருக்கு சாலை பணிகளும் தற்போது முழுமையாக நிறைவடைந்து அதுவும் பல ஆண்டுகளாகி இருக்கிறது. தற்போது எப்போது வரும் என்ற எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ளது, அது கட்டிடக்கான பணிகள் எப்போது துவங்கும் என்று பொதுமக்கள் பலரும் கேள்வி எழுப்பிய நிலையில் கடந்த வருடம் மார்ச் மாதம் 4ஆம் தேதி மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டுமான பணிகளுக்கான தனியார் கட்டுமான நிறுவனமாக கூறக்கூடிய L&T நிறுவனம் சார்பில் முதற்கட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ள இடத்தினை சமன் செய்யும் பணிகள் தொடங்கப்பட்டு அதற்கான பணிகளும் தொடங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த மருத்துவமனை அந்த கட்டிடத்திற்கான பணிகள் தொடங்கப்பட்டு 33 மாதங்களுக்குள் முடிக்கப்படும் எனவும் அறிவிப்புகள் வெளியான நிலையில் கடந்த இந்த மார்ச் மாதம் தொடங்கப்பட்ட பணிகளை தொடர்ந்து தொடர்ச்சியாக பல்வேறு பணிகளானது நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் 950 படுக்கைகளுடன் 10 தளங்களுடன் கூடிய மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு வரக்கூடிய நிலையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளை L&T நிறுவனம் மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய இந்த கட்டிட பணிகளான புகைப்படங்களானது கழுகு பார்வை புகைப்படங்கள் எஸ் தள பக்கத்தில் வெளியாகி இருக்கிறது. இந்த புகைப்படங்களை அந்த செயற்பொறியாளர் அலோக் தேவராணி என்பவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். கோபாலகிருஷ்ணன். அருண், உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.